ஹாய், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கேஜ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எதுக்காகனா அடுத்து கூப் அப்டேட் வீடியோ பண்ணோம். அதுக்காக கேஜை க்ளீன் பண்ணால் தான் வேலைக்காகும். என்ன வச்சுக்கோங்க, ரணம் கொடூரமாக இருக்குது. அதனால் கேஜை க்ளீன் பண்ணுறது தான். மணி பார்த்திங்கன்னா 4. ஆனால் வெயில் பாருங்கள், கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. பசங்கள்லாம் திறந்து விட்டுட்டு இப்போ ஆரம்பித்தாதான் கரெக்டாக இருக்கும். எங்கே வைக்கிறது? இப்படி வைக்கிறேன். அதே போல் இந்த வீடியோவில் வந்து சவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் சொல்லுங்கள். போன வீடியோவில் சவுண்டு வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள், இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெரிய கதவும் திறந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும். அதனால் திறப்போம். நான் வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு பேசுகிறேன், அதனால் சவுண்டு கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கேஜோட நிலைமை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நான் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும். அதுக்காக க்ளீன் பண்ணக்கப்புறம் ஒன்றும் பளபளன்னுலாம் இருக்காது. இருந்தாலும் பண்ணுவோம். மோசமாகி போச்சு. க்ளீன் பண்ணி 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே காமிக்காமல் ஏன் கீழே இந்த கொடூரத்தையே காமிக்கிறேன்னா, மேலே காமிச்சிட்டா கூப் அப்டேட் தெரிஞ்சிடும். அப்படி ஒன்றும் கூப் அப்டேட்டும் இல்லை. இது தெரியறதுக்கு தெரியாமலே இருக்கலாம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சஸ்பென்ஸ். பசங்கள்லாம் வெளில விட்டாச்சு, நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். நான் க்ளீன் பண்ணுறத வேணால் டைம் லேப்ஸில் போட்டு விட்றேன். அதில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்னால் அதில் ட்ரை பண்ணுவோம். டைம் லேப்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம். கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறத காமிச்சா கடுப்பாயிடும். அதனால் கட் பண்ணுறேன். கடைசியாக க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் காட்டுறேன். ஃபஸ்ட்டு லேயர் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இதுதான் ஃபஸ்ட்டு லேயரு. இப்போ இதை வாரி கொட்டிட்டு தான் மறுபடியும் கீழே கடை தரையெல்லாம் சுரண்டணும். க்ளவுஸு மாஸ்க்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணோம். நான் க்ளீன் பண்ணல. என் கையை பாருங்களேன், வெள்ளையா. இதனால தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி டிசீஸ் வர்றது. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி க்ளீன் பண்ணாலே வேர்த்து ஊற்றுது சட்டன்னு. இதில் நான் க்ளவுஸ்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் போட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கடுப்பு தான், இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போயே வேர்த்து ஊற்றுது. அதனால தான் உட்காந்து வீடியோ எடுத்துன்னுக்கிறேன் பெருக்காமல். இப்போ அதை வாரி வேறு டிஸ்போஸ் பண்ணணும். எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி, பண்ணுவோம். பண்ணி தானே ஆகணும். வெளியிலலாம் கூட்டி வச்சுட்டேன் நேற்றே. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்பலாக, இங்கே ஒரு கும்பல், இங்கே ஒரு கும்பல். இது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு முன்னே பசங்களுக்கு சாப்பாடு போடும். நாயலுக்கா போடும். க்ளீன் பண்ணதுக்கே வேர்த்து ஊற்றுது, தும்பலாக வருது. சரி, பண்ணிவிடும். அப்படியே பேசிக்கினே இருந்தாச்சு, வேலைக்கு ஆகாது.
ஸோ பண்ணுவோம். எங்கடா கை ஆந்தோ வருது. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு க்ளீனிங். ஃபஸ்ட் ரவுண்டு வாரி கொட்டந்து இதோ இந்த ஒரு பை இருக்குது. இதோ இது செகண்ட் ரவுண்டு. இதுக்கு மேலெலாம் சொரண்ட முடியல, கை வலிக்குது. அதனால் இதை மட்டும் வாரி கொட்டிட்டு முடிச்சிக்க வேண்டியது தான். இங்கே மட்டும் கொஞ்சம் சொரண்டிட்டு பசங்களாம் ரெடியாக இருக்காங்க. வேர் தூத்துது, அதனால் ரெஸ்ட்டு. இவன் இருக்கான் பாருங்கள், அவன் கூண்டில் நிறைய அழுக்கு இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். கை வச்சா வெடி வெடுன்னு வெட்டுக்கிறான். எங்கே முட்டையை உடச்சிடணும்னு பயமாக இருக்குது. அவ்வளோதான், கேஜுக்குள்ளே க்ளீனிங் ஃபினிஷ்டு. இப்போ இனி வெளியிலலாம் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை. பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓரளவு பெருக்கி அந்த பையில் இருக்குது. இந்த சைடெலாம் வாரிட்டேன், இங்கேயும் வாரிட்டேன், இதுவும் வாரிட்டேன். சுத்தமாக டயர்டாகி போச்சு, முடியல, உக்காந்தாச்சு. மணி 4:40. 5 மணிக்கெலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கூப் அப்டேட் தான் வரும். மூச்சு வாங்குது. சரி, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ கூப் அப்டேட்டு, அதனால் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணேன், அவ்வளோதான். சவுண்டு ஓகேவா இல்லையானு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா மூச்சு வாங்குது, பேச முடியல. சரி, ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.